அது நன்னோட பேசுவார். பட் ஆனால் தான் எனக்கு இதில் ஓரளவுக்கு இவங்க நியூட்ரலா. ஆனால் யாருமே பாருவோட பேரை டாப் 5ல சொல்லக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்த மாதிரி இருந்தது. பேருக்கு சொல்லியே ஆகணுன்ற இடத்துல ஜோ மைக்கேல் வந்து வியானா இல்லை பாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் பாருவை சொன்னாலுமே பாருவை விட புத்திசாலி சாண்ட்ரான்ற இடத்துல இவரு ஃபேட்மேன் அதை எடுத்து வச்சாரு. ஆனால் இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரஞ்சித் ஒய்ஃபு எனக்கு வந்து டாப் 5க்கு பாரு வருவாங்க, பாரு இந்த ஃப்ளாஸு ப்ளஸ் எல்லாம் சொன்னாலுமே வரமாட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு சொன்ன இடத்துல நானுமே அதை சொல்லிட்டேன். பாரு வந்து வின்னிங் மெட்டீரியலான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் வரைக்கும் அவங்கள வின்னிங் மெட்டீரியலாக நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சேனல் அவங்கள ஃபுல்லாக நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ 1 வீக்காக அவங்க காம் டவுன் ஆன உடனே அவங்களோட கேம் பிளே மாற்றவோ இல்லை வீக்கெண்டில் அவங்களுக்கான ஒரு குறும்படம் போது அது ஆப்வியஸாக சாண்ட்ராக்கானது என்னோட பெர்ஸ்பெக்டிவில். ஆனால் மக்கள் கிட்ட போய் அது ரீச் ஆனது பாரு வெஸ் சபரிங்கிற மாதிரி தான் அந்த குறும்படம் ரீச் ஆச்சுன்னா பாருவை கண்டிப்பாக டாப் 5ல கொண்டு வர்றதுக்கு சேனல் முயற்சிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் அவங்களோட கேமை வந்து சட்டிலாக்கி அந்த நெகட்டிவ்னஸை குறைக்கிறதுக்கான விஷயங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இல்லைனா இருக்கவே இருக்குது லீஸ்ட் ஆப்ஷன். பாருக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. நம்ம பாரு இல்லாமல் டாப் 5க்கு கொண்டு போனால் சேனலோட டிஆர்பி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள்லையும் சேனல் வந்து டாப் 5க்கு பாருவை கொண்டு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. சாரி, அட்லீஸ்ட் லீஸ்ட் வாய்ப்புகளாவது இருக்குன்னா அப்படி சேனல் கொண்டு போயிடவே கூடாதுன்ற ஆங்கிளுக்கு பாரு பேர் தப்பி தவறி கூட சொல்லக்கூடாதுன்ற இடத்துல ஜோ மைக்கேல் பேசின மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ கனியோ சபரிக்கோ என்ன சொல்கிறது, ஒரு பிஆர் வேலையை டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஏன்னா சேனல் ப்ராடக்ட் ஜோ மைக்கேல்லாம் அதை சொல்கிறதுல அதில் அவர் சொன்னது எனக்கு ஒரு காமெடி ஆயிடுச்சுன்னா, கனியோ சபரியோ ரொம்ப நல்லவங்களாம், ஆனால் அவங்கள அண்டர் ரேட்டடாக காட்டுறாங்களாம். அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்களா, அவங்கள அண்டர் ரேட்டடாக காட்டுறாங்களாம். சுபிக்ஷாவும் அரோராவும் அதை நான் ஒத்துக்கிறேன். சுபிக்ஷாவும் அரோராவும் ஒன்றுமே பண்ணல, அவங்கள ஓவர் ரேட்டடாக காட்டுறாங்கன்னு சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். சுபிக்ஷாவை இன்னைக்கு ஷோவில் பண்ணதோ அரோராவை இன்னைக்கு ஷோவில் பண்ணதோ இல்லை எங்கே காணாமல் போயிருந்த சுபிக்ஷா திடீர்னு இந்த வாரம் வெளில வந்ததும் அரோரா 4 வாரமாக ஒன்றுமே பண்ணாமல் திடீர்னு இன்னைக்கு குச்சி ஆடினதும் ஷோ காட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை போன வாரம் குறும்படம்லாம் போட்டு அரோராவை ஹைலைட் பண்ண விஷயத்தில் இன்றைக்கி வந்து எபிசோட்லேயுமே சூப்பர் சுபின்னு இவர் பிக் பாஸ் சொன்ன விதத்துலலாம் அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக கனி சபரி வந்துட்டு அண்டர் ரேட்டடாக ஷோ காட்டுறாங்க, அவங்க வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்க, அவங்க நெகட்டிவாகவே காட்டணும் அப்படிங்கிற இடத்துல பாருவை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் இல்லை பாருவை தப்பி தவறி கூட வாயிலேருந்து சொல்லிடக்கூடாதுன்ற ஆங்கிள்லையோ ஜோ மைக்கேல் வந்து கனிக்கோ சபரிக்கோ அப்பட்டமாக ஜால்ரா போட்டதை தெரிஞ்சுது. அதனாலே அவருக்கு அந்த இன்டர்வியூஸில் அவருக்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸை பேசுகிற இடங்கள் கம்மி ஆயிடுச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா ஏதாவது இருந்தால் தானேங்க நீங்கள் சபரிக்கோ கனிக்கோ பேசுவீங்க. பேசணுன்னா சபரி அந்த அக்ரெசிவ்னஸில் பேசணும், கனியை விஷ பாட்டில் விஷயத்தில் பேசணும். அதை நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்களா சேனல் தப்பாக காட்டுறேன். ஏன்ப்பா சேனல் ஒரு நாள் தப்பாக காட்டலாம், 2 நாள் தப்பாக காட்டலாம், ஓகேவா? அந்த பொண்ணை நீங்கள் 5 வாரமாக நெகட்டிவாகவே காட்டினீங்களே, அந்த நெகட்டிவ்க்கு பின்னாடி ஒரு நெகட்டிவ் இருக்குல்ல, அதையே நீங்கள் பேசவே இல்லைங்கிறது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அப்போ வந்து சேனல் வந்து நெகட்டிவாக எங்கே காட்டிட்டாங்க கனியும் சபரியும்? வெறும்னா அந்த போன வாரம் குறும்படம் இல்லைனா வந்து